guys, welcome back to our channel. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரானோட பைக் லான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீ மெரின் ஹோட்டல் இருக்குல்ல பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மைக் எதுவுமே யூஸ் பண்ணுங்க, சரி மைக் யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் நான் மைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். முன்னாடி யாருமே உட்காந்துருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸ்டேட்டை அந்த இதை செக் பண்ணுங்கள். Change in the mobility and the way forward from our fossil fuel based transportation into I think the muffling, sorry about it. So the change itself is going to be triggered from the prana's introduction. The reason we call it the era of prana is, so far if you ever have to think about the commuting, we only have one choice. You either have petrol or diesel. Either way, it is fossil fuel. As we use the fossil fuel based mechanism, one, efficiency is less. Two, there is not a lot of choice in terms of technology development and job opportunities, etc. While we were working on this project, there has been a lot of people who had made sure well managed. As you all know, Coimbatore is one of the industrial places of India. Balancing between the safety and the industry was an immense thing, and he has done such a great job making sure all the industries are well, all the peoples are well. We really thank you for that, sir. Really appreciate that. Thank you, sir. Thank you so much. Now I request you, our Chalapan sir, to come forward and hand over a bouquet to our Honorable District Collector. Please, sir. Ladies and gentlemen, huge round of applause, please. Just turn the key on. Yeah, fine. இப்போ சரி வண்டி ஆல்ரெடி ஆன்ல இருக்குங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொல்யூஷன் கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷன். ரெண்டாவது இன்ஜின் லாக் இருக்குங்க. இதை மட்டும் ஆன் பண்ணிட்டு இன்ஜின் லாக் தேவைதான் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. So far, talking about sir, plus India is delivering to mana yellow electric vehicle mein small segment.
45 kilometer speed, 50 kilometer speed. Put a rating, either in a pattern. When you accelerate, 100 kilometers just like that. We designed the vehicle. We also made sure some of the unique features. For example, motorcycle ride பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கிங்ல ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா? ஸோ இதில் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் it is not a complicated, just brake. No need to apply heat. கிளச் பிடிச்சி பிரேக் பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிரேக் பிடிச்சா போதும். ரெண்டுக்கும் முன்னால் டிஸ்க் பிரேக்ஸ், பின்னாலே டிஸ்க் பிரேக் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுற மாதிரி. எங்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னாக்க இதனால இந்தியாவோட தொழில் வேற லெவலில். கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கிற, தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கக்கூடிய, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் உலகளவில் தொழில்நுட்பங்களை தேவைக்கேற்ப பறைசாற்றக்கூடிய அளவில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முயற்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தெரிவித்துக் கொண்டு இவருடைய முயற்சி, இவருடைய ஆர்வம், இவருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு வரக்கூடிய காலங்களில் இன்னும் பல படிகள் மேலே வரும் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி இதில் எனக்கு கலந்து கொண்டு இதனை துவக்கி வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த திரு மோகன் ராமசாமி அவர்களுக்கும் திரு செல்லப்பன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்த நன்றி. Director Mr. Rajamanikan is not here. He is in Singapore. I have to tell 2 words about our directors a little bit. Mr. Arsa is a gem of a person. He is so humble that it is very hard to realize what he has accomplished unless you know about it. He is founders a company. They were number 1 in the customer trust. That's phenomenal. Like if you look at the whole electronics field, there is so much competition. Companies like international level companies are competing, but he made sure they were number 1 in customer service in India for the entire duration. Thank you so much, sir, for that. We look forward to inheriting that in SVM. Whatever we do in our product, whatever we do in our customer service, we make sure we will be there as a number 1 trusted brand. We don't care about the numbers in terms of how many vehicles we sell, how much money we make. That's not our problem. We will be most trusted brand in automobile. That's what we wanted to build. Also, most of the time, companies do lot of noise and notifications on product launch, and it takes a while to deliver the product itself. Honestly, we said, okay, we will do it slightly differently. We will be quiet, we will get the theme right, we will do the process right, and we will make sure the world knows about it and the product is given to our customer. Today is the day where the team of engineers at SVM have immensely worked. I couldn't thank them for whatever it is, right? I can only see them cheering even in the middle of the night when we're trying to get the product out. The life of the startup is not 9 to 5. Life of the startup is the life itself. Right? So I thank you all for that. Please come to the stage, entire SVM team. While SVM team coming to the stage, I also want to take a minute to thank Silver sir. He is so much care about the whatever we do, we wanted to do it in completion. He made sure working with the team here, making sure they have taken care of every detail. There are a lot of details. Thank you for that. And I also wanted to introduce Rajamanikan sir, though he did the introduction. He is actually in Singapore. He couldn't travel today, otherwise he would be here. He is a semiconductor pioneer from India. He started Dassault semiconductor system
almost 14 years ago in India, there is a one and only lab which has a lot of semiconductor facilities to not only test in the Indian market, it helps in the West with the testing and the product development onwards. There is a reason why we align the team like this. The reason is Prana is not an automobile. If you open the Prana, all you will see is few particles, then everything is computer, just like your computer. This team can not only make the product, bring the technology, bring the change, and make sure it stays the customer service. So that's how we align our board of directors with people who are very specific on core on semiconductor, core on power electronics, and core on the delivery side. Come on. Sure. While fast is there, it's fun to ride. We made sure it's also very safe. The overall braking itself is automated, where you just apply the brake. நீங்கள் சும்மா பிரேக் பிடிச்சா போதும், அது மற்ற வேலையை பார்த்துக்கும். ரைட்? நீங்கள் மற்ற வண்டி மாதிரியோ இல்லை இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு வண்டியில் மாதிரியோ கிளச்சை பிடிச்சி கியர் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த பிரேக்கு பிடிச்சாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் கட் ஆஃப் ஆகிடும், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்துடும். தட் இஸ் மச் மோர் எஃபெக்டிவ் தேன் ஏபிஎஸ் சிஸ்டம் இட் செல்ஃப். இட் அப்ளைஸ் த ஃப்ரண்ட் பிரேக், முன்னால் வீல் பிரேக் பிடிக்கும், மைக்ரோ செகண்ட் கேப்பில் பின்னால் வீல் பிடிக்கும். இந்த மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மோட்டார் சைக்கிளில் பிரேக் பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பிடிக்கணும், அதுக்கப்புறம் ரியர்ஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. பட் யூஸ்வலாக ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு அவசரத்துலேயே பிரேக் பிடிச்சோம்னா நம்ம டக்குன்னு பிரேக்கை மட்டும்தான் பிடிக்க முடியுமே தவிர அப்போ டைம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனாலேயே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதை பக்கத்தில் போய் முட்டி நிற்கும் அந்த மாதிரி. ஸோ பிராணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா மற்ற வேலையை அது பார்த்துக்கும். ஸோ தட் வாஸ் கைண்ட் ஆஃப் த மோட்டோ. We made the vehicle very simple to use, but functionality wise there is nothing like it. I'm really honored to lead the team and honored to have the guiding team where we can deliver this. And we've also delivered with the frugal resources, right? The COVID பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு, பட் ஒவ்வொரு தாக்கமும் வந்து நமக்கு அடுத்த வாய்ப்புக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு ஊக்கமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நிறைய நெட்வொர்க் ஆஃப் கம்பெனிஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை மறுபடியும் இந்தியா லெவலில் எப்படி பண்ணலாம், கிளஸ்டர் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரீசெண்ட் டேஸில் நம்ம இந்தியாவுக்காக நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா மிக குறைவான விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து வெளியிட்டிருக்கோம். நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி நம்ம இருக்கோம். நம்ம ஊர் வளர்ச்சிக்கு நம்மளை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்க, வேறு யாரும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவும் கூடாது. நம்ம ஊர், இஃப் அவர் கண்ட்ரி ஹஸ் டு க்ரோ, இட் இஸ் அஸ் ஹஸ் டு மேக் இட் ஒர்க். இந்த சிஸ்டத்தினால எங்களோட கஸ்டமருக்கு வந்து பிராணா எங்கே ஓட்டிகிட்டு போனாலும், பிராணாவில் என்ன பாட்டு இருந்தாலும், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரே பாயிண்ட்லேருந்து எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. எங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்துட்டு தேர் விவிட் ரைடர்ஸ். They ride motorcycle made outside of India. அவங்களே பார்த்தீங்கன்னா they say they claim riding Yamaha R1, Crossplane, Kawasaki Ninja, Triumph, Daytona. இதெல்லாம் வந்து வேர்ல்ட் கிளாஸ் மோட்டர் சைக்கிள். இந்த மோட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவங்களே பிராணாவை ஓட்டினதுக்கப்புறம் they are ready to switch. அந்த செய்தி எங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். This person used to be a rider for 18 years. He has driven a lot of vehicles. He is proudly telling to his group that I am sticking to EV. And Prana can do that. That Prana will, he is satisfied with the Prana, and the companies like Prana will make that do it. When somebody says a good work is done, we got to make sure maintain that level of quality. Then how do we make it better? So SVM la pathina, SVM as a product, when we took the product to the road. The SVM product was tested on the road for years. I expect the generation comes after me be able to create another energy source and make the transformation even more realistic, more closer, homegrown. அதுவும் பண்ண முடியும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கெல்லாமே இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். பிராணாவோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 123 கிலோமீட்டர். இட்ஸ் லாட் ஆஃப் ஸ்பீட்.
ஆனால் 4 செகண்ட்லேயே போயிடும். 4 செகண்டில் வந்து நீங்கள் 60 மேலே போயிட்டு இருப்பீங்க, 7-8 செகண்டில் வந்து ஃபுல்லாக போயிடுவீங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் கஸ்டமர் ஆஸ்க் இஸ், சரிங்க நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி பண்ணிட்டீங்க, ஆனால் சார்ஜிங் ஒர்க் ஆகுமா, எத்தனை சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, நான் சார்ஜிங் போட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட் வி said is, நாங்கள் போய் சார்ஜ் கிரியேட் பண்ணுறதை விட why don't we make something already exists work? Can you do that, right? So if you look at what you see in my hand is the charging plug of Prana. It is a simple 15 amps plug, right? Other side it has a special plug on the Prana side. This comes in the vehicle. The philosophy is, நம்ம பைக் ஓட்டிட்டு என்ன பண்ணுவோம், எங்கேயாவது போவோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம், கடைக்கு போவோம், இல்லை விளையாட போவோம், ட்ராவல் பண்ணுவோம். Everywhere in India, there are more than 1 billion plug points of this already exist. Our electricity in India is already produced in a clean energy sources. And also, we specifically said, okay, if we have to make the technology adapted, technology available, we also need to take care of the society. So we chose this plug. So a small, ஒரு பெட்டி கடையோ இல்லை ஒரு காஃபி கடையோ ஒரு சின்ன கடை இருந்தாலும், he can have a small plug made available for his customer and he can charge 10 rupees or 15 rupees per hour charging. He doesn't need to sell another harmful product to make his 5-10 rupees extra. Now we enable another source of income for the people, right? This is also a smaller invention on how we use things, but it's going to go a long way, transform people's life, right? They don't need to sell a chocolate to make another 5 more rupees. They can just make this plug available, and people will, in India, people are ready to adapt, and we are trying to spark and make it available. Actually, when we talked about this idea to some of the street side shops and the coffee shops, they are very, very thankful. And also, okay, you may solve the charging issues, you made the charging available. What about the service? Will the service be ever be okay? If my product stops anywhere, what will happen? Right? So then we said, okay, EVs are going to change the life of mechanics. Right? அவங்க இத்தனை வருஷமாக படித்த பெட்ரோல் வண்டி எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அந்த நட்டு போல்ட்டு வாஷர் புஷ் அதெல்லாம் போயிடும். ரைட்? திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் பி ஃபாஸ்டர் தென் எவர். அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். We started training them. We gave the training for mechanics. அந்த வீடியோ கொடுப்போம். So we gave the training to mechanics about a year ago, saying that நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நல்லபடியாக கவனிச்சிட்டிங்கன்னா, நாங்கள் இந்த பைக்கை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான டெக்னாலஜியும் அதுக்கான எல்லா விதமான உதவிகளையும் சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப், the place or the structure which runs is called omnipresence. The reason we chose omnipresence is it's everywhere. Meaning when you need it, how you need it, you get it. Right? We have a small clipping to cover that. With this technology, if a mechanic or if a customer has a problem in our Prana, he just calls one number and by telling the VIN number of the vehicle, our people know what is in the vehicle. They can go on a video call and debug the problem, right? And the automobile field is also very very costly. If you look at any automobile dealership, one, it's expensive to build, and two, it needs a lot of space. Here what you are seeing is Prana Experience Center. It's unique, one of the kind in the world. Once you walk into the Prana Experience Center, you will forget about the entire world. Your focus is there. The idea is it should be able to participate. It should be able to be available anywhere in India without spending a lot of cost, because Indians cannot afford the cost like what foreign nations can afford. But at the same time, not at the compromise of quality or availability. So we made sure the whole structure of automobile dealership is simplified and it still maintains the quality for all. And some of these comments are from our users. After riding the vehicle, they said, oh, this is something unlike whatever they said. So here we are training mechanics
to make sure they're able to work on the prana. Now next level, we are also looking to bring them to the factory and give them one-on-one training. So this way, when a technology disruption happens, the people whosoever impacted is taken care of. That is how we make a better society. And that is something we sincerely care, wanted to do it, and we will do that. If the prana is there in the customer's hand, we will make sure it runs well. That is our number one promise, right? Because the new technology is going to be creating like some sort of hesitance. இது ஓடுமா, எத்தனை நாளைக்கு ஓடும், கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமே, இது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நல்லா இருக்குமா, செகண்ட் வெர்ஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு. When it comes to electric vehicle, it is like your phone. It has a software update. Once you update the software, you get new features. And we have built a system such that we track what is happening in the system. We analyze what is happening across the ecosystem. வேற ஏதாவது ஒரு பைக்கில் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டாலும் இன்னொரு பைக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் ERP MRP இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் மாடியூலும் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே போன ஒரு 2 வருஷங்களில் பண்ணியிருக்கோம் இங்கே. பட் அது கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு 10-20 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு key element. So whatever it is, we make sure that the customers are protected from their usage experience of prana. I like to have our honorable guest to deliver keys to the customers who have purchased our prana. This is the only automobile where it is delivered the keys on the day when it's something very unique. So I would like to call upon our customers first. Very first, I would like to call upon Mr. Karthik. How do we take this path forward? For example, next stage we are working on the production ramp. As part of the production ramp, நீங்கள் நியூஸ் சேனல் we are tying up with a lot of local entrepreneurs to make sure the local manufacturing spreads. Things are done in Coimbatore, right? And of course, the demand in India is so much that we might need to put 4 or 5 plants across India. We'll be doing that. The next one is we are planning to do experience centers so that the customers are able to walk in today an experience vehicle. The new experience centers are coming up in Madurai, Kozhikode, Pondicherry, Karnataka, and also in Andhra. It's already in progress. In next couple of weeks, we will see all of them coming up. The last but not least, which is we wanted to build a cluster of factories. What is the cluster of factories is today the MRP, ERP and applications are very important. If we are looking to do micro or the small scale industries, அது பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி தேவை. அந்த டெக்னாலஜியும் இடத்தையும் நாங்களே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க வந்து அந்த டெக்னாலஜி இடத்தை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான பார்ட்ஸை வந்து பண்ணி கொடுத்தா அதனால மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய செட்டப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. just have to take care of the production. We should be able to take care of all of the peripheral activities and the governance activities. So that is something we are aspiring to do. Planning to build a factory for 50 to 100 acres. Hopefully the first one will be in Coimbatore. That's our next target. Then, Prana, while it is green vehicle, every customer who buys Prana today is getting 25,000 rupees discount for planting 10 trees. Why we did that is the environment need to change so fast, so that the one way to propel the change is join the people. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணால் சீக்கிரமாக என்விரான்மெண்ட் மாற்றிடலாம் இல்லையா? நாங்கள் போய் மரம் வச்சா என்ன 100 மரம் வச்சுருமா, ஒரு நாளைக்கு 1000 மரம் வச்சுருமா? பட் ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பிராணா மார்க்கெட்டில் வரும். அப்போ 10 லட்சம் மரம் நீங்கள் வச்சீங்க, ரைட்? அப்போ அந்த க்ரீன் ஃபாரஸ்ட் வந்து தானாகவே உருவாகும். அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப உடன்பாடு. அந்த க்ரீன் ஃபாரஸ்ட் உருவாகும் போது நாங்கள் சொல்கிறோம் அந்த 50-100 ஏக்கரா ஃபேக்ட்ரியில் வந்துட்டு சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ணால் போதும். அவங்களுக்கு தேவையான மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும்
அவங்களுக்கு தேவையான ஸ்கேலபிள் ERP MRP அதுக்கு தேவையான இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் எங்கள் பிளானில் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன தொழில் பண்ணாலும் பெரிய தொழில் பண்ணாலும் பெரிய ப்ராடக்ட் பண்ண முடியும், தரமான ப்ராடக்ட் பண்ண முடியும். அதுதான் எங்களோட கோல். அதாவது இந்தியா டெவலப்பிங் நேஷன் சொல்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. நம்ம டெவலப் ஆகாமல் இருக்கணும்னா அது நம்ம தான் பண்ணணும். The technology is here, the companies are here, it is us who have to take it forward. Okay, thank you everybody. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ரிவ்யூ நான் போட்டுட்டேன், அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட டெஸ்ட் ரைடிங் இது எல்லாமே கீழே கொடுக்குறேன், உங்கள் அஃபிஷியல் லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பை பை.